ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பேச போறோம்னாங்க, இப்ப தாவேகா அவங்கதான் இல்லையா, முதல்வர் விஜய் அவர்கள் அவங்கதான் இந்த நாட்டை ஆட்சி செய்யறாங்க தமிழ்நாட்டுல. இப்ப அவங்க டிவிடில இருக்கக்கூடிய எம்எல்ஏவா இருக்கட்டும், அமைச்சர்களா இருக்கட்டும், இவங்க எல்லாரும் பதில் சொல்றதெல்லாம் பார்த்தா ரொம்ப மன உளைச்சல் ஆயிடுது நமக்கெல்லாம். இவங்க எல்லாம் நிஜமாவே மனிதர்களா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. டிவிடில இருக்கக்கூடிய அமைச்சர்களும் எம்எல்ஏ ஏதாச்சும் ஒரு கேள்வி கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், உடனே பாக்குறீங்க டிவிடில இருக்கக்கூடிய தொண்டர்கள் எல்லாரும் பெண்கள், முக்கியமா இந்த பெண்கள் கேட்டு அசிங்கமா. இப்ப ஏதாச்சும் ஒரு நாளைக்கு ஒரு வீடியோ போட்டேன் டிவிடியை பத்தி, உடனே என்ன தெரியுமா, இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலயும் அசிங்கமா கெட்ட கெட்ட வார்த்தையா பேசுறது. அது யாரும் போய் பார்த்தா பெண்கள், ஆண்களோட பெண்கள் தான் ஜாஸ்தியா பேசுறது. அப்ப நான் நினைச்சுக்கிட்டேன், இவங்க எல்லாம் வீட்டுல இருக்க புருஷனுக்கு எல்லாம் அடங்க மாட்டாங்களா? அடங்காத பெண்கள் தான் இப்படி ஊதாரித்தனம் பண்ணிட்டு இருக்கவங்க தான் அசிங்கமா பேசுவாங்க. மரியாதை கொடுத்து மரியாதை வாங்கிக்கணும், சரியா? அப்புறம் இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இப்ப டிவிடில இருக்கக்கூடியவர்கள் எல்லாருக்குமே பாத்தீங்கன்னா பயங்கரமா அறிவார்கள். இப்ப நம்ம ஏதாச்சும் ஒரு அமைச்சர்கள் யாராச்சும் கேள்வி கேட்டுட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அவங்க இப்பதான் வந்தாங்க, 10 நாள் தான் ஆகுது, 15 நாள் தான் ஆகுது, எங்க அண்ணனை ஏன் இந்த பாடுபடுத்துறீங்கன்னு ஒரு கேள்வி கேக்குறாங்க. அதுக்கப்புறம் டிஎம்கேல கூட எல்லாம் நடந்துச்சு, அவங்க கிட்ட கேள்வி கேட்குதுல, அவங்க கிட்ட கேள்வி கேட்கலன்னு அப்படி ஒரு காரணத்தை சொல்றாங்க, சரியா? இது இல்லாம இந்த டிவிடில இருக்கக்கூடிய அமைச்சர்கள், எம்எல்ஏக்கள் இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னு கேளுங்களேன். ஏதாச்சும் ஒரு காரணம் வந்ததுன்னா, இப்ப உதாரணத்துக்கு ஒரு மின்வெட்டு அடிக்கடி நடக்குது போல, அது உண்மைதான், சரியா? அதுக்கு என்ன காரணம்னு கேட்டா, அதுக்கு ஒரு ப்ரூவ் ஆகுது. என்னன்னா, இந்த மாதிரி டிஎம்கேல இருக்கவங்க அவங்கதான் வேணும்னே உங்களுக்கு முன்னாடி அவங்க வேலை பார்த்தவங்களுக்கு எல்லாம் காசை கொடுக்க சொல்லி கரண்ட கட் பண்ணி டிவிக்கு ஆட்சிக்கு கெட்ட பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்றாங்க, அப்படின்னு பண்றாங்கன்னு சொல்ல வேண்டியது. இது ஒரு உடல், சரியா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, இப்ப செவிலியர்கள் அந்த ஒரு பொண்ணு இறந்து போயிட்டாங்க இல்லையா, செவிலியர் திருச்சியில ட்ரீட்மெண்ட் தப்பா கொடுத்துட்டு அதை கேட்டா சிரிச்சுக்கிட்டு வந்தாங்க. அப்ப இவங்க எல்லாம் டிஎம்கே காரங்க தான். அதனாலதான் இந்த பெண்கள் எல்லாரும் 200 ரூபீஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு இதை காரணம் சொல்றது. எப்ப பார்த்தாலும் அடுத்தவங்களை பிளேம் பண்றதுதான். உங்களுக்குன்னே தெரியவே தெரியாதா? எப்போதுமே அங்க பாருங்களேன், இப்ப உங்ககிட்ட ஏன் நீங்க வந்த உடனே இந்த விஷயத்த செய்யல அப்படின்னு மக்கள் கேக்குறாங்கன்னா, அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? நீங்க அதை சொன்னதுனாலதான். இப்ப நான் ஒரு விஷயம் ஒருத்தங்களுக்கு 10 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லியிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த 10 ரூபாய அவங்க ஏன் எனக்கு 10 ரூபாய் தரல அப்படின்னு கேட்டா, நான் கொடுக்குறேன்னு சொன்னதுனாலதான் அவங்க என்கிட்ட கேக்குறாங்க. ஒருவேளை நான் எதுவுமே பண்ணாம நான் வாட்டுக்கு என் வேலை உண்டு போயிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்களேன், அப்ப என்கிட்ட நீ ஏன் 10 ரூபாய் எனக்கு தரலன்னு யாராச்சும் கேட்பாங்களா? எல்லாம் நியூஸா என்ன தெரியாம தான் கேட்கிறேன். அப்ப மக்கள் விஜய் அவர்கள் தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் வந்த உடனே எல்லாத்தையும் மாத்தி காமிப்பேன் அப்படின்னு சொன்னது யாரு? விஜய் அவர்கள் தானே சொன்னாங்க. நான் தான் மாற்று சக்தி அப்படின்னு சொன்னது யாரு? விஜயவர்கள் தானே சொன்னாங்க. நான் எனக்கு டைம்லாம் கொடுக்காதீங்க, எனக்கு இப்பவே முதலமைச்சர் ஆக்கி காமிங்க, நான் வந்த உடனே அடுத்த நொடியே எல்லாத்தையும் மாற்றி காமிப்பேன் அப்படின்னு சொன்னது யாரு? இவங்க விஜயவர்கள் தானே சொன்னாரு. நண்பா நன்றி பசங்களா, ஆமாக்கா ஓட்டு கேளுங்க, கிளாஸ் விஜயவர்கள் தானே சொன்னாங்க. அப்படி அவர் சொன்னதுனாலதான் இன்னைக்கு ஏன் செய்யல, எதுக்கு இப்ப 2500 ரூபாய் ஏன் கொடுக்கலன்னு கேள்வி மக்கள் கேக்குறாங்கன்னா, அதுக்கு ஒரு பதில் என்னதுங்களா சொல்றது? இந்த தற்கொலைகள் எல்லாம் உடனே டிஎம்கே கவர்மெண்ட் 3 வருஷத்துக்கு அப்புறம் தான் கொடுத்தாங்க, நீங்க உடனே இப்ப கேட்டா எப்படி அப்படிங்கிறீங்களே? அவங்க 3 வருஷத்துக்கு அப்புறம் கொடுத்தாங்கிறதுனாலதான் உங்களை உடனே ஓட்டு போட்டு உட்கார வச்சது உயரத்துக்கு, சரியா? இல்லைன்னா உங்களை யாரும் உட்கார வைக்கணும்னு அவசியமா மக்கள் எல்லாம் கிடையாது. அப்புறம் இந்த மாதிரி மாற்று சக்தின்னு எல்லாத்தையும் அப்படியே மாற்று சக்தி இல்ல, நீங்க அப்படியே மாற்று சக்தி எல்லாத்தையுமே, ஓகே? இந்த மாதிரி அப்புறம் கேள்வி இந்த டிவிடில இருக்கக்கூடிய அமைச்சர் முக்கியமான மிகப்பெரிய வன்மையா கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. என்னன்னு கேளுங்களேன். இப்ப ஒரு பிரச்சனை நாட்டுல நடக்குது, இப்ப மாற்று சக்தின்னு நீங்க எல்லாரும் மக்கள்லாம் அப்படி ஒத்து ஊதிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? இதுதான் மாற்று சக்தியா? இப்ப டிஎம்கேல நடக்கிறப்ப முதல்வர் ஒரு குற்றம், சட்டம் ஒழுங்கு சீர்குலையுது, ஒரு சின்ன குழந்தைய பாலியல் வன்கொடுமை செய்யறாங்க, ஒரு உயிர் போகுது அப்படின்னா அவங்க ஒரு கண்டன அறிக்கை சொல்லுவாங்க, இல்ல போன்ல கேட்பாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க. அது தப்பு, அந்த மாதிரி பண்ணக்கூடாது, இல்ல காசு கொடுத்து எல்லாத்தையும் கரெக்ட் பண்ணிடுவாங்க.
அதுக்கு மாற்றுதானே நீங்க வந்திருக்கிறீங்க. அப்ப நீங்களும் அதையே செஞ்சா அப்புறம் எப்படி மாற்று? எனக்கு புரியலையே. இப்ப அவங்களாச்சும் பரவாயில்ல, டிஎம்கே ஏடிஎம்கேல இருக்கவங்களாச்சும் யாருக்காச்சும் வந்து ஏதாச்சும் ஒண்ணு ஆச்சுன்னா அட்லீஸ்ட் வந்து மக்கள் நாளைக்கு ஓட்டு போட மாட்டாங்களே அப்படின்னாச்சும் சொல்லிட்டு ஏதோ ஒரு உப்புக்கு சப்பான பேசுறதாச்சும் ஒரு போன் பண்ணியாச்சும் நான் நல்லா இருக்குங்களா இந்த மாதிரி வணக்கம் தெரிவிக்கிறேன்னாச்சும் சொல்றாங்க. ஏதோ ஒண்ணு பண்றாங்க. ஆனா ஒரு நாட்டினுடைய முதல்வர்னு சொல்லிட்டு இப்ப வரைக்கும் வாயை திறக்கலையே. என்னப்பா இது, எனக்கு ஆச்சரியமா இருக்குது. ஒரு மீடியாவுக்கு வந்து பிரஸ் மீட் கொடுக்கலப்பா, எப்படிப்பா? ஐயோ, என்னால அட்லீஸ்ட் ஒரு மனித நேயம் கூட உங்களுக்கு எல்லாம் இருக்காதா? முதல்வர் அவர்கிட்ட தான் நான் கேக்குறேன். எனக்கு புரியல, மக்கள் வந்து எப்படி ஏத்துக்கிறாங்கன்னு என்னால ஜீவிக்கவே முடியலங்க. ஒரு பொண்ணு வந்து 10 வயது பெண் குழந்தைய வந்து கற்பழிச்சிருக்கான் ஒருத்தன். அதுக்கு ஒரு வாயை திறந்து என்னப்பா ஒரு பேச மாட்டீங்களா? இந்த மாதிரி இப்படி நடந்து போச்சுங்க. இப்ப நீங்க அங்க பேசுறதுக்கும் மத்தவங்க பேசுறதுக்கும் எவ்வளவு டிஃபரன்ஸ் இருக்குன்னு புரியுதா முதல்வர் அவர்களே? உங்களுக்கு புரியுதா இல்லையா? இப்ப நீங்க பேசுனதுனால தானே இன்னைக்கு உங்களுக்கு ஓட்டு விழுந்தது. உங்க ஒருத்தருக்காக தான் 234 தொகுதியிலேயே மக்கள் வந்து ஓட்டு போட்டாங்க. உங்க ஓட்டுக்காக தானேங்க. 108 தொகுதியில நீங்க வந்து வின் பண்ணிருக்கீங்கன்னா யாருக்காக போட்டாங்க? அன்னைக்கு எம்எல்ஏ எவன்னு பார்த்து போட்டாங்களா? இல்லையே. அங்க நிக்கிறவன் ரவுடியா புருக்கியா முள்ளமாரி அப்படின்னு யாருக்குமே தெரியாது. விஜய் அப்படின்ற ஒரே ஒருத்தருக்காக தானே அங்க இருக்கவங்க எல்லாருமே ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டு 108 தொகுதியிலேயே உங்களுக்கு ஜெயிக்க வச்சு நீங்க ஒரு பேச அன்னைக்கு பேசுனீங்கல்ல, மேடையா ஏறி சும்மா வந்து பிரச்சாரம் பண்றேன்னு பேர் எப்படி மக்கள் இன்ஃபுளுன்ஸ் பண்ணீங்கல்ல. இன்னைக்கு அன்னைக்கு சொன்னீங்க கரூர்ல வந்து 41 பேர் செத்து போறப்ப வந்து எனக்கு போலீஸ் பாதுகாக்கல, அதனால நான் வந்து கலவரம் ஆயிடும் அப்படின்னு சொன்னீங்க. அது ஒரு லாஜிக் இருந்தது. சரியா? சரி, நாங்க எல்லாத்தையும் நம்புறோம், அதையும் நம்பி தொலைஞ்சோம். இப்ப இப்ப என்னங்க உங்களுக்கு பாதுகாப்பு? ஒரு பொண்ணை வந்து நேர்ல போய் பார்க்கல, ஒரு குழந்தைக்கு இது பண்ணதான் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பத்தை போய் பார்க்கல. நீங்க கேட்டா வந்து இந்த தற்கொலை எல்லாம் உடனே முட்டு கொடுக்க வந்துடுறது. முன்னால இருந்தவங்க எல்லாம் போய் பார்த்தாங்களா? இப்ப எங்க அண்ணன் போய் பார்க்கணுமா அப்படின்னு கேக்குறீங்க. முன்னாலவங்க உள்ளவங்க பார்க்கலன்றதுக்காக தான் உங்க அண்ணன் போய் பார்க்கணுங்கிறதுக்காக தான் ஓட்டு போட்டுருக்குது. புரியுதா? என்ன இது எனக்கு புரியுது. எல்லாமே அமைச்சர்கள் பண்றாங்க அப்படின்னா நாளைக்கு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போறீங்க. வேலைக்கு போறப்ப வந்து உங்களை வந்து உங்களுக்கு பதிலா எல்லா ரிப்ளையும் வந்து இன்னொருத்தங்க குடுத்துக்கிட்டு இருந்தா உங்களை வந்து எப்படிங்க உங்களுக்கு வந்து இது பண்ணுவாங்க? ஒரு வேலைக்கு சாதாரண வேலைக்கே அப்படின்னா ஒரு முதலமைச்சரா இருக்கீங்க, எதுக்குமே வாய் திறக்கிறது இல்லைன்னா எப்படி? இதைத்தான் நான் முன்னாடியே வீடியோல எல்லாம் நிறைய சொல்லியிருப்பேன். நாட்டுல குண்டு போட்டவங்க வாயை மூடிட்டு இருக்கீங்களா? தெரியாம தான் கேக்குறேன். என்ன இது ஒரு எவ்வளவு பெரிய விஷயம்? ஒரு பிள்ளைய வந்துட்டு கற்பழிச்சு கொண்டிருக்கானுங்க, படுபாவீங்க. ஒரு ஒரு மருத்துவ இதுல வந்து இந்த மாதிரி பண்ணிருக்காங்க. அப்புறம் அதெல்லாம் வந்து ஒரு வாயத்தோடு பேசுறது இல்லையாப்பா? எப்படிப்பா? ஐயோ புரியல சாமி. ஐயோ டிஎம்கே காரா ஏடிஎம்கே காரா இவங்க மிகப்பெரிய மோசமான கட்சியா இருக்கீங்க. அப்புறம் வந்துட்டு உடனே வந்துட்டு பண்ணிட முடியுமா? உடனே பண்ணிட்டு எதுக்கு காலம் முன்னாடி டிஎம்கேல குறை சொல்லிக்கிட்டே இருந்தீங்க. எல்லாம் பொழுதன்னைக்கும் போற டிஎம்கேல இப்ப வந்து புதுசா ஒண்ணு கத்து வச்சிருக்கீங்க. எது பண்ணினாலும் டிஎம்கே காரங்க வந்து ஆள் வச்சு வேணுக்குனே பண்ணி விட்டாங்க. இப்ப என்ன டிஎம்கே காரங்க போய் அந்த பொண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு வாப்பான்னு அனுப்பிச்சு வச்சாருங்களா? தெரியாமதான் கேக்குறேன். இல்லன்னா திருச்சியில அந்த செவிலியர் பொண்ணு செத்து போச்சே, உங்க டிஎம்கேல இருக்கக்கூடிய டாக்டர் வேணுக்குனே கொண்டு டிவி கேமில பழி போடணும் போய் பண்ணி வச்சாங்க. என்னக்கா நாங்களே என்ன லூசுங்கன்னு நினைச்சுட்டு இருக்கீங்களா என்னன்னு கேக்குறேன். எதுக்கு எடுத்தாலும் அவங்கள முன்னாடிதான் அவங்கள சொல்லி சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு தொலைச்சாச்சு. இப்பவும் அவங்களை எப்ப பார்த்தாலும் வந்து சொல்லிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? புரியவே இல்லையே. எது கேட்டாலும். அதுக்கப்புறம் இன்னைக்கு அந்த அம்மா ஒண்ணு இருந்துச்சு பாருங்க, அந்த கீர்த்தனான்னு சொல்லிட்டு அத பார்த்தாவே எனக்கு காண்டு ஆகுது. சமக்கட்டு பாக்குது. ஒரு பொண்ணுங்க, அது ஒரு பொண்ணு தானே. அது எப்படி ஒரு பதில் சொல்லுது? ஒரு குழந்தைய வந்துட்டு எப்படி இதை கேக்குறாங்கன்னா இது வந்து நீங்க அரசியல் ரீதியா கேட்காதுங்க, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா வந்து கேளுங்க அப்படின்னா எனக்கு புரியவில்லையே. அரசியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரெண்டுக்கு என்ன டிஃபரன்ஸ் புரியல. அப்ப அரசியல் தானே நீ இன்னைக்கு அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருக்க. இப்ப அரசியல் ஒரு விஷயம் இல்ல, நீ அரசியல் கட்சியில வரல, எப்படி நீ அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்திருக்க மாட்டதா இல்லையா? அப்படி இருக்கப்ப அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா வந்துட்டு கேள்வி கேளுங்கன்னா அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா கேள்வி கேட்டுட்டா மட்டும் பதில் சொல்லி தள்ளிடுவீங்களா? தெரியாம தான் கேக்குறேன். அப்படியே இப்ப கேட்க பதில் அப்படியே அள்ளி விடுவீங்க பாருங்க. நீங்களும் உங்க அண்ணனும் உங்க தலைவரும் எல்லாரும் அப்படியே வச்சிருக்கீங்க. கேட்டா அதுக்கு ஒரு பதில், ஒரே ஒரு பதில் டீஃபால்ட் பதில் வச்சிருக்கீங்க. டிஎம்கே வந்துட்டு செஞ்சுட்டாங்க, நாங்க எதுவும் பண்ண முடியாது அதுக்குன்னு ஏங்க அவங்க பண்ண முடியலைன்றதுதான் உங்களுக்கு ஓட்டு போட்டு வர வச்சிருக்கு. ஒரு கட்சினா என்ன பொண்ணு தயவு செஞ்சு உங்களுக்கு எதுவும் பேச தரலன்னா முதல்வர் படத்தை பார்த்து நல்ல வேலைப்பா அந்த சங்கர் வந்து அப்பயே படத்தை எடுத்து தொலைஞ்சிட்டாரு. இந்த கருமத்தை எல்லாம் பாக்காம அப்படியெல்லாம் படம் எடுக்கலைன்னா இனிமேலாம் எவனும் எடுத்து தொலைஞ்சிருக்க மாட்டான். ஒரு பதில் கேட்டா என்ன பதில்? இதாவது சிரிச்சுக்கிட்டு இப்படியா
சிரிப்பு வருது அந்த அம்மானால அடக்கவே முடியல. உன் வீட்டுல உன் பொம்பளை பிள்ளைய வந்து கற்பழிச்சு கொண்டா வந்து அப்படிதான் சிரிச்சிட்டு இருக்கியாமா? தெரியாம தான் கேக்குறேன். அப்ப வந்து உனக்கு இருக்குமா? இல்ல ஒண்ணு கற்பழிச்சு இந்த மாதிரி வந்து முகம் மூக்கு முகம் தெரியாம வந்து உடச்சு வச்சிருந்தா எப்படி இருந்திருக்கும்? இப்படிதான் சிரிச்சிருக்கியா? தெரியாம தான் கேக்குறேன். இதுல பெண்களுக்கு எதிராக அப்படின்னு சொல்லிட்டு என்னமா பிரச்சாரம் பண்ணிச்சுக்கிறீங்க அந்த அம்மா, அந்த லேடி. அப்படியெல்லாம் பண்ணிட்டு சிரிக்கிறீங்க. எப்ப சிரிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. அப்புறம் அருண்ராஜ் அப்படிங்கிறவர் அவர்கிட்ட கேட்டா, இப்ப என்ன பண்றது? தப்பு நடக்கிறத யாராலும் தடுக்க முடியாது. அப்ப என்ன பண்றது? குற்றவாளியே புடிச்சிட்டோம், அவ்வளவுதான். மாவு கட்டு போட்டுட்டோம், அவ்வளவுதான். இது ஒரு பதிலாப்பா? இது ஒரு பதிலா? இப்படிதான் பதில் சொல்றதா? இது டிஎம்கே காரனே சொல்லியிருப்பானே, நீங்க எதுக்கு சொல்றீங்க? டிஎம்கே காரனே சொல்லியிருப்பானே, நீங்க எதுக்கு சொல்றீங்க? இது சொல்றதுக்காக உங்களை உட்கார வச்சிருக்காங்களா இப்ப? இது ஒரு பதில். நாளைக்கு வந்து அருண்ராஜோடைய பொண்ணையோ இல்ல சொந்தக்கார பொண்ணையோ எவனோ கூட்டு போய் ரேப் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, தப்பு நடக்கிறதை யாராலும் தடுக்க முடியாது. நாங்களும் கொஞ்சம் வந்துட்டு அஜாக்கிரதையாக இருந்துட்டோம், அதனால தப்பு நடந்து போச்சு, குற்றவாளியை பிடிக்க சொல்லியிருக்கோம் அப்படின்னு சொல்லுவீங்களா சார்? தெரியாம தான் கேக்குறேன் அப்படின்னு சொல்லுவீங்களா? இதெல்லாம் என்ன மாதிரியான மனநிலைமையே தெரியல. அப்புறம் வந்து முக்கியமா வந்து இந்த செவிலியர்கள் ஒரு பொண்ணு வந்து அனஸ்தீசியா தப்பா கொடுத்துட்டு ஒரு 20 வயசுல வந்து ஒரு பொண்ணை வந்துட்டு கொண்டுட்டாங்க ஒரு டாக்டர்ஸ். சரியா? கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல இந்த இப்ப கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல கொண்டுட்டாங்க. முக்கியமா வந்து இது வந்து யாரு பாப்பீங்களோ பார்க்க மாட்டீங்களோ தெரியாது. கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இருக்க டாக்டர்ஸ் எல்லாருக்குமே வந்து முதல்ல வந்து கவர்மெண்ட்ல வேலை பார்த்தா பிரைவேட்ல வந்து கிளினிக் வைக்க கூடாதுன்னு சொல்லுங்க. இது நான் நிறைய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல பாத்திருக்கேங்க. நைட்டு பேஷண்ட படுக்க போட்டுட்டு எமர்ஜென்சினா கூட வர்றது கிடையாது டாக்டர்கள் எல்லாம். அவங்க சரியா 10 மணி காலையில 10-10:30 மணிக்குதான் வருவானுங்க. அப்படியே வருங்க, அப்படியே கிளினிக் எல்லாம் இது பண்ணிட்டு. இதுல மரியாதை இல்லைன்னு பேசுறதுல யாரும் நினைக்காதீங்க, அப்படிதான் பேசுவேன். சரியா? வர வேண்டியது அப்படியே அங்க எல்லாத்தையும் பண்ணிட்டு இங்க பேஷண்ட் டயாலிசிஸ் இருந்தா கூட சரி, டயாலிசிஸ் பண்ணா உடனே பண்ணணும், இல்ல கை கால்லாம் வீட்டுக்கு போயிட்டு செத்துருவாங்க, வெடிச்சிடும். அதெல்லாம் தெரியாது இவங்களுக்கு. டயாலிசிஸ் பண்ணணும்னா காலையில பேஷண்ட் வந்து டாக்டர் வந்து 10 மணிக்கு மேலதான் வந்து எல்லாத்தையும் பண்ணி அதுக்கப்புறம் தான் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. 10 மணிக்கு வரணும். அப்ப அட்டெண்டர் ஏதாவது சாப்பிட போயிருந்தா திருப்பி உனக்கு வரமாட்டாங்க, திருப்பி 5 மணி 6 மணிக்கு தான் வருவானுங்க. அப்புறம் என்னதுக்கு உங்களுக்கு எல்லாம் சம்பளம்? தெரியாம தான் கேக்குறேன். அது வரைக்கும் நர்ஸுங்க தான் எல்லா வேலையும் வந்து பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. அப்பெல்லாம் உங்களுக்கு நர்ஸோடைய வேலை வந்து தெரியுது. ஆனா வந்துட்டு சம்பளம் வாங்குறப்ப மட்டும் நர்ஸுக்கு கொடுக்குறீங்களா? தெரியாம தான் கேக்குறேன். கிளினிக் அவனுக்கு சொந்த கிளினிக்க வச்சுக்க வேண்டியது 1000 ரூபாய் 2000 ரூபாய். இப்ப இதெல்லாம் என்ன ரூல்ஸ்? இதெல்லாம் டிஎம்கேல ஏடிஎம்கேல இருந்ததை மாத்தணுங்கிறதுக்காக தானே உங்களை கொண்டுட்டு வந்திருக்கிறாங்க. அதை விட்டுட்டு நீங்களே அதையே செஞ்சா என்ன அர்த்தம்? முதல்ல வந்துட்டு ஒரு இடத்துக்கு வந்தீங்களா, உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் தெரியலன்னா கூட நாங்கெல்லாம் சொல்லி தரோம், தயவு செஞ்சு கேட்டு தொலைங்க. நிறைய பத்திரிகையாளர் கோட்டீஸ்வரன் அவர்லாம் சொல்றாரு, அதையும் கேட்டு தொலைங்க. ஃபர்ஸ்ட் எடுக்க உடனே முதல்ல எல்லா துறை சார்ந்த அதிகாரிகளையும் கூப்பிட்டு என்ன ஏது உங்களுக்கு கருமம் தான் தெரிஞ்சு தொலைலையே, ஒண்ணுதான் தெரியல. வேற வந்து ஏப்பா வந்த உடனே அவருக்கு தெரியுமான்னு கேக்குறீங்களே. ஏங்க 2009 இருந்து கட்சி ஆரம்பிக்கணும், நான் அரசியல வரப்போறேன்னு தெரிஞ்ச ஒரு மனிதருக்கு வந்து அட்லீஸ்ட் வந்து அப்ப கூட ஒரு நாலேஜ் வளர்த்துக்கிறது கிடையாதா? 2009 இருந்து கட்சி ஆரம்பிக்கணும், முதலமைச்சர் ஆக போறோம்னு சொல்லிட்டு இளைஞர்கள் எல்லாம் அப்படியே கைக்குள்ள போட்டுக்க மட்டும் தெரியும். ஆனா நாலேஜ் அறிவு வளர்த்துக்கணும் தெரியாதா? தெரியாம தான் கேக்குற. அரசியல் அறிவு வேணும்ல, சரி அப்பதான் வந்து தொலையல, பேசுற திறமை எல்லாத்தையும் வளர்த்து தொலையல. இப்பவாச்சும் 3 வருஷம் கட்சியை ஆரம்பிச்சிருந்தீங்களே, அப்பவாச்சும் அதெல்லாம் வளர்த்துக்கிறது கிடையாதா? இந்த இடத்துல இதை போய் பண்ணணும், இப்படி செய்யணும், மக்களை போய் பார்க்கணும். சும்மா உக்காந்துக்கிட்டு எப்ப பார்த்தாலும் பொழுதன்னைக்கும் உக்காந்துக்கிட்டு இப்படியே உக்காந்துட்டு இருக்கிறதுக்கு எதுக்கு ஓட்டு போட்டு எல்லாரும் தேர்ந்தெடுக்கிறாங்கன்னு தெரியல. எல்லாம் பதில் சொல்றதுக்கு வந்து மத்தவங்க தான் கிடைச்சாங்களா? யாரை நீங்க ஓட்டு போட்டாங்க? தயவு செஞ்சு தெரியலன்னா கூட என்ன பண்ணுங்க, எல்லா கலெக்டரையும் கூப்பிடுங்க. இப்படி எல்லாம் இருக்கு, இந்த எல்லா துறை சார்ந்த கலெக்டர் எல்லா அதிகாரிகளையும் கூப்பிட்டு என்ன பண்ணு ஏது பண்ணணும்னு செஞ்சு ஒரு துறையில டைம் எடுத்து, சரி உங்களால செஞ்ச டைம் எடுத்தா மக்கள் கிட்ட பேசுங்க. இந்த மாதிரி இருக்குங்க, இந்த இது இருக்குங்க. அப்ப வந்து இப்ப நிர்மல்குமார் பேசுறது, அருண்ராஜ் பேசுறது, இவங்க பேசுறதோட உடையவர் யாரு? விஜய். அவரை நம்பிதானே வந்துட்டு ஓட்டு போட்டாங்க. அப்ப அவர் பேசினா இன்னும் எவ்வளவு எஃபெக்டிவா இருக்கும். அதெல்லாம் விட்டுறது. பொழுதன்னைக்கும் உட்காந்துக்கிட்டு இதுங்கதான்ப்பா மத்ததுங்கெல்லாம் ஜாதி ஒரிஜினல் ஒண்ணு. அவர் அதுக்கு மேல இருக்க ரோதனையில தமிழ்நாட்டுல அவர் அதோட மிகப்பெரிய ரோதனை. எப்படி சொல்றதுன்னே தெரியல. பிள்ளைகள் செத்துட்டு இருக்காங்க, இவர அந்த படம் வைக்கிறோம், இந்த படம் பிங்க் கலர்ல கேப்பா ரீல்ஸ் போடுறதை விட்டுட்டு தயவு செஞ்சு ரியலா ஒர்க் பண்ண பாருங்க. உங்களை நம்பி மக்கள் எல்லாம் நம்பி இருக்காரு. நீங்க இன்னைக்கு நாட்டை நாசமாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, திருப்பி உங்களை மாதிரி புதுசா வர எவனுக்கும் ஓட்டு போட்டு தொலைய மாட்டானுங்க. கிட்ட கேட்கிற ஒரே ஒரு கேள்வி வந்து பேசுங்க பேசுங்க பேசுங்க. பேசாம இருந்தா ஒண்ணுமே பண்ண முடியாது நாட்டுல. மக்களுக்கு நீங்க சொல்ற ஆறுதல் எவ்வளவு தூரம் போகும். இன்னைக்கு வந்து ஒருத்த தப்பு பண்ணிட்டான் அப்படின்னா
விஜய் அவர்கள் எந்திரிச்சு நின்னு பேசியிருந்தாருன்னா நாளைக்கு அவன் தப்பு செய்ய பயப்படுவான். அப்ப அவன் என்ன நினைச்சிட்டான் தப்பு செய்யறவன்? முக ஸ்டாலின் மாதிரிதான்ப்பா அது விஜயம். அவர்கிட்ட என்னப்பா பயம் இருக்கு? அவர் பேச மாட்டாரு என்ன நடந்தாலும் இன்னும் தப்பு செய்யறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாகும். அவங்களுக்கு தென்னங்கட்டு வந்துரும். இதெல்லாம் ஏன் உங்களுக்கு எல்லாம் புரிய மாட்டேங்குது தெரியல. ஏப்பா கூட இருக்கீங்களே ஜான் ஆரோக்கியசாமி, அப்புறம் யார் பாருங்க ஜெகனா ஜெகதீஷா, மத்ததுக்கெல்லா மட்டும் ரூட்டு போட்டு சொல்லி கொடுக்குறீங்கல்ல, மத்ததுக்கெல்லா மட்டும் ரூட் மாஃபியா சொல்லி கொடுக்குறீங்களே. இந்த மாதிரி நல்ல விஷயங்களுக்கும் செய்யுங்க, புண்ணியமாச்சும் கிடைக்கும். போறப்ப சாகுறப்ப என்னத்தை கொண்டுட்டு போறீங்க? நல்லது செஞ்சாதான் கொஞ்சமாச்சும் நல்ல சாவு கிடைக்கும். ஞாபகத்துல வச்சுக்க.